வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ்லின் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இந்த வெப் சீரிஸ்ல எல்லா எபிசோடையும் நான் பார்த்து முடிச்சிட்டேன். கிளைமேக்ஸை கண்டிப்பா உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. சீரிஸ் கூட முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா முடிவுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, தரமான ட்விஸ்ட்னு சொல்லலாம். பிளாட்டை சொன்னா நிறைய ஸ்பாயில் ஆயிடும். நான் பேசிக் பிளாட்டை மட்டும் சொல்றேன். அது என்னன்னா, ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவு ஒருவேளை நிஜத்துல நடந்துருமான்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. கனவுல பார்த்த ஒரு கேரக்டர் இவங்க வாழ்க்கையில வராது. அதனால பயம் இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதை. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ரோஸ்லின் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி சட்டுன்னு இந்த பொண்ணு முடிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணுது. இந்த பொண்ணுமே யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. லைட் எல்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் அட்டாக் பண்றதுக்காக வராது. பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா அப்பா எந்திரிங்க, யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அம்மா அப்பாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாவை அட்டாக் பண்றான், அடுத்ததான் அம்மாவை அட்டாக் பண்றான். ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டான் போல. அதை பாக்குற இந்த பொண்ணு செம்மையா பயப்படுறாங்க. ரெண்டு பேரோட கதையை முடிச்சவன் அடுத்ததா இவங்களோட கதையை முடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். என்ன எதுவும் பண்ணிடாத, விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன தம்பி இருக்கான். அப்பா அம்மாவோட பேரு ஷோபனா டேவிட் அப்படின்றது. அந்த சின்ன தம்பியோட பேரு ஆலன் அப்படின்றது. இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்களோட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு வயசான பெரியவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கா. என்ன விஷயம்ன்றத பத்தி அம்மா ஷோபனா சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது. இந்த ஷோபனாவை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ்னு ஒரு பெரிய பையன் இருந்திருப்பான். ஆக்சுவலா தங்கச்சி வந்து தண்ணிக்குள்ள ஏடகடமா மாட்டியிருப்பாங்க. தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அந்த அலெக்ஸ் காப்பாத்தலான்னு உள்ள வந்து தங்கச்சியை காப்பாத்திருப்பாரு. ஆனா அவர் ஏடகடமா தண்ணியில மாட்டி இறந்து போயிருப்பாரு. ஆக மொத்தத்துல இந்த ஷோபனா பையனை இழந்திருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பையனை இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தைக்கு பிளான் பண்ணி இப்ப குழந்தை கிடைச்சிருக்கு போல. நானும் என்னோட ஹஸ்பண்டும் கூட அதை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா என்னால் தான் அண்ணன் இறந்து போயிட்டான்ற மாதிரி இன்னும் அவ கில்ட்ல இருக்கா. நாங்க எவ்வளவோ பேசி பார்க்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா அவ அதை விட்டு வெளியே வரமாட்டா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்பயுமே சரி, பூனை கூட தான் விளையாடிட்டு இருக்காங்க. மத்த யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. எல்லாருக்குமே சிப்லிங்ஸ்னா ரொம்ப க்ளோஸ்ல. நம்மள காப்பாத்த வந்த அண்ணன் இறந்து போயிட்டாரு, அதுக்கு நம்ம தான் காரணம்ன்ற மாதிரி அதை நினைச்சுதான் ரோஸ்லின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் இந்த ரெண்டு லேடிஸ் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூப்பிட்டிருக்க லேடியோட மாமனாருக்கு தான் இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது போல. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு கேதர் ஆகலாம்னு முடிவு பண்ணி வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வச்சு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப கதையில முக்கியமான 3 கேரக்டர்ஸ் நமக்கு காமிச்சிட்டாங்க. ஷோபனா, ஷோபனாவோட ஹஸ்பண்ட் டேவிட், இதை தாண்டி ரோஸ்லின் அப்படின்ற அந்த பொண்ணு. இவங்க 3 பேர் தான் கதையில ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எஸ்டேட்டியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டேவிட் இருக்கார்ல, ஒரு எஸ்டேட்டியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு பெருசா இவங்க கிட்ட பேச மாட்டா. அந்த கில்ட்லயே அந்த பொண்ணு தனியாவே இருந்துட்டு இருக்கா. அண்ணன் ரூமை பார்த்துலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை ஹேண்டில் பண்ற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு இப்படி நம்ம கிட்ட பேசாம இருக்காளே அப்படின்ற மாதிரி அதை நினைச்சோம் லைட்டா ஃபீல்லாம் பண்றாங்க. அண்ணன் இறந்து போனதுல இருந்து இந்த பொண்ணு சர்ச்சு பக்கம் கூட வராம இருக்கா. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போது அந்த பூனை கூட விளையாடிட்டு இருக்கா. அப்ப அந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருது. எங்க ஓடுற, நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்க துரத்திட்டு வராங்க. யார வரைய பக்கத்துல இருக்க காட்டு பகுதி கிட்ட வந்துடுறாங்க. அந்த பூனை எங்க போச்சுனே தெரியல. நில்லு நில்லுன்ற மாதிரி அந்த பூனையை கூப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு மர்ம நபரை காமிச்சாங்கல்ல, அந்த மர்ம நபர் இங்கேயும் வந்து அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இது எல்லாம் கனவுன்ற மாதிரி இவங்க சட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சாங்கல்ல, அதுவும் இவங்களுக்கு வந்த கனவா தான் இருக்கும். அடிக்கடி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வருது போல. இந்த ரோஸ்லின் எனக்கு போன் வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வாங்கி தர மாட்டாங்கல்ல, அதை நினைச்சு இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. இதை கவனிச்ச அம்மா இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உனக்கு வேணும்னா அம்மாவோட போனை யூஸ் பண்ணிக்கோ, 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் போனை வாங்கி தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
திரும்பி அதே மாதிரி கெட்ட கனவு வந்ததான்னு கேக்குறாங்க. இவங்க பதில் சொல்லாம கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட அடிக்கடி இவங்களுக்கு வர கனவை பத்தி சொல்லிட்டாங்க. அந்த நபரோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா கண்ணு மட்டும் கிரீன் கலர்ல இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விடிய காலையில் தானே உனக்கு கனவு வந்ததா சொன்னேன், விடிய காலையில கனவு வந்தா அது நடக்கும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமாவே இருன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கும் பயம் அதிகமாகுது. இந்த பொண்ணுக்கு அடிக்கடி கெட்ட கனவு வரும் போல. அதே மாதிரி இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அண்ணன் அலெக்ஸ் உயிரியே விட்டாரு பாத்தீங்களா, அதுவும் அடிக்கடி மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 2 வயசுல ஒரு தம்பி இருக்கான்ல, அவன் பேரு ஆலன் அப்படின்றது. ஆலனுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் போல, செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு நபரை பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அதாவது கனவுல ஒருத்தருக்கு பச்சை கலர் கண்ணு இருக்கும்ல, அதே மாதிரி ஒருத்தர் கிராஸ் பண்ணதை இவங்க பார்த்திருப்பாங்க. ரொம்ப பயத்துல இருக்காங்க. அங்க என்னடி பார்த்துட்டு இருக்க, உள்ள வான்ற மாதிரி அம்மா கூப்பிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துடுறாங்க. இந்த டேவிட் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே ஒரு மாடு வேணும்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப ஆளுங்க இறக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவருமே காசெல்லாம் தந்து அந்த மாடை இறக்கிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த வயசுல குழந்தை பெத்துக்கிட்டது உனக்கு எம்பாரசிங்கா இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் கிடையாது, என் அண்ணன் இறந்து போனதுல இருந்து 6 மாசம் 2 பேருமே செம்ம டிப்ரெஷன்ல இருந்தாங்க. அவங்க அதை விட்டு வெளியே வந்தது எனக்கு சந்தோஷம் தான். இந்த குழந்தை உங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா எனக்கும் சந்தோஷம் தான். எனக்குமே என்னோட தம்பியை பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிளோட வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த அங்கிளுமே வெளியே வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் தெரபிஸ்டா இருப்பாரு. நீ சொன்னதை பத்தி என்னோட அங்கிள் கிட்ட லைட்டா நான் ஷேர் பண்ணேன், என் அங்கிள் உனக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. இப்ப சோபனா இருக்காங்க பாத்தீங்களா, ஃபாதரை பார்த்து கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்ற மாதிரி வந்திருக்காங்க. இவங்க உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு லேடி பதட்டமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்களோட பொருள்லாம் கீழே விழுந்துரும். சோபனா எடுத்து தரலாம் நினைக்கிறதுக்குள்ள அவங்க வேகமா எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சோபனாவும் உள்ள வந்து ஃபாதர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போராளே அவ யாருன்னு தெரியுதா, பேரு மேரி. இந்த இடத்துல தான் முதல்ல கன்னியாஸ்திரியா இருந்தா, ஆனா அவ கன்னியாஸ்திரிக்கு தகுதியானவ கிடையாது. அவளுக்கு காதல்லாம் ஏற்பட்டுருச்சு, அதனால இங்க இருந்து கிளம்புன்னு அனுப்பி விட்டுட்டேன். இப்ப ஹஸ்பண்ட் கூட ஏதோ சிக்கல் போல, ஹஸ்பண்ட் எங்க போனான்னு தெரியல போல, அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. சரி நீ எதுக்காகமா வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. என் பொண்ணை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நாங்க கூட அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், ஆனா அவ இன்னும் கில்ட்ல இருக்கா, அதை விட்டு வெளியே வரமாட்டா அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. சரி நீ அதை பத்தி பேசினியா, நீ ஆறுதல் சொன்னாதானே அதை விட்டு அவ வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ரோஸ்லின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு கனவுல வந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த டாக்டர் இருக்காருல, பல காரணத்துக்காக கனவு வரும், கனவுல வர எல்லாமே நிஜத்துல நடக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ ஏற்கனவே அண்ணன் ஒன்னால் தான் இறந்து போனாருன்ற கில்ட்ல இருக்கல, அந்த கில்ட் தான் வேற வேற ரூபத்துல வெளிப்படுது. உன் பேரண்ட்ஸ் சரியா பேசலன்னு நீ நினைக்கிறல்ல, நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசு, ஆட்டோமேட்டிக்கா உன் பேரண்ட்ஸ் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. உன் பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தெல்லாம் மறந்துருப்பாங்க, உன்னை மன்னிச்சிருப்பாங்க, நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அண்ணனோட சாவுக்கு நம்ம தான் காரணம்னு பேரண்ட்ஸ் நம்ம மேல கோவப்பட போறாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு அந்த கோவம்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. நீ தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டல, நான் சில டேப்லெட்லாம் தரேன், அதை வேணா நீ நைட்டு படுக்கும் போது போட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஃபாதர் சொன்ன அட்வைஸை சோபனாவும் ஏத்துக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மா பொண்ணு 2 பேருமே கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கல்ல, 2 பேருமே சந்தோஷமா வீடு திரும்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே வீட்டுக்கு வரவங்க அப்பா கிட்ட எல்லாம் சரியா பேச மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு ஜாலியா பேசுறாங்க. அதே மாதிரி தம்பியை தாங்கன்ற மாதிரி தம்பியை தூக்கி கொஞ்சிட்டுலாம் இருக்காங்க. இதே மாதிரி அம்மாவும் பொண்ணு இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கணும்ன்ற மாதிரி பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பொண்ணு கேட்கும் போது இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்னும் 2 மாசத்துல உன்னோட பர்த்டே வரப்போது இல்ல, உன் பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம். உன் பர்த்டேக்கு உனக்கு போனை வாங்கி தர போறோம். அதே மாதிரி நீ பைக் வேணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரமே உனக்கு பைக்கும் வாங்கி தர போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இந்த நாள் பேரண்ட்ஸ் கூட ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்க போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அங்க இருக்க லேடியோட சொந்தக்கார பையன் ஜெரின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த ஜெரிய பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இங்க கொஞ்ச நாள் தங்கணுமா, உன் அண்ணன் ரூம்ல தான் தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா அப்பா கேட்கறதுனால ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அண்ணன் ரூமுக்கு வேற ஒருத்தர் வர போறாரா, நமக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் அலெக்ஸ்ன்ற அண்ணனா இருப்பாரு. அடிக்கடி இவங்க கனவுல எல்லாம் வந்துட்டு இருப்பாரு. இப்ப காலையில சமயம் அம்மா எழுப்புறாங்க, ஜெரி அண்ணன் வந்துட்டாரு, நீ சீக்கிரமா பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வரேன்ற மாதிரி இவங்களும் எந்திரிச்சு சோம்பல் முறிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க.
இப்ப அந்த ஜெரிய பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கனவுல ஒரு மர்ம நபர் வருவாரு பாத்தீங்களா, ஏறக்குறைய அந்த மர்ம நபர் மாதிரியே இந்த ஜெரி இருக்காது. எதை வச்சு இவங்க அந்த முடிவுக்கு வராங்கன்னா, இவரோட கண்ணு பச்சை கலர்ல இருக்கு, நம்ம கனவுல வந்தவனோட கண்ணு இப்படிதானே இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயத்துல மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. பொண்ணு எதுக்காக திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் பதட்டப்படுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எழுப்புறாங்க. இப்பயுமே அந்த ஜெரி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. ஆனா இத பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட இப்ப பேச வேணாம்னு யோசிக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சரியா சாப்பிடல, அதனால தான் மயங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கா. இப்ப பேரண்ட்ஸுமே அந்த ஜெரி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஜெரி, உன்னோட ரூம் இங்கதான் இருக்கு, என் பொண்ணு ரூமுக்கு பக்கத்துல தான் இருக்கு, முத நாள் நானே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் பாக்குற இந்த பொண்ணு இருக்கால, இன்னமும் இவரை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கா. இப்ப டேவிட் இருக்காருல, அந்த ஜெரிய கூட்டு போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக 3 வாரம் தங்குற மாதிரி பிளான்ல தான் வந்திருக்காரு போல. நான் தம்மு மட்டும் வீட்டுல அடிச்சுக்கலாமான்னு பர்மிஷன் கேட்கிறாரு. என்னால அதை சொல்ல முடியாது, என் ஒய்ஃபு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு அம்மா கிட்ட பேசுறாங்க. அம்மா கிட்ட, அம்மா இவரை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, என் கனவுல ஒரு நபர் வந்து சாவடிக்கிற மாதிரி எனக்கு தோணும்ல, இதுதான் அந்த நபரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. உன் கனவுல வந்தவன் யாருன்னே உனக்கு தெரியலன்னு சொன்ன, இப்ப மட்டும் எப்படி இவர்னு சொல்றன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, கனவுல வந்தவனோட கண்ணு பச்சையா இருக்கும், இவன் கண்ணும் பச்சையா தான் இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நீ கண்ட புக்க படிக்கிற, அதனாலதான் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணிட்டு இருக்கு. ஜெரி நம்மள சாவடிக்கலாம் மாட்டாரு, தேவையில்லாம பயப்படாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜெரி இருக்கார்ல, இந்த டேவிட் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ரிசர்ச் சென்டர் வந்துருது. நீங்க வேணா உள்ள வரீங்களான்ற மாதிரி ஜெரி கேக்குறாரு. இல்ல இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த டேவிட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஜெரி காலையிலேயே வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. இவங்க பிரேயர்லாம் பண்ணிட்டு படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பொண்ணு ரூமுக்கு எதிர தான் அந்த ஜெரியோட ரூம் இருக்கும். இந்த பொண்ணு புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது ஜெரி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவர் உள்ள நடமாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பொண்ணு கவனிச்சுக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜெரி, நீயும் சாப்பிடவான்ற மாதிரி அவரையும் சேர்த்து தான் இவங்க சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. நைட்டு லேட்டா வந்த போலன்னு கேக்குறாங்க. ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 8:30க்கு தான் வந்தன்ற மாதிரி ஜெரி சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு 7 மணிக்கு பார்த்திருப்பாங்க. இல்லையே, நான் 7 மணிக்கு பார்த்தனே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, ஒருவேளை நான் 7 மணிக்கு கூட வந்திருப்பனா இருக்கும், ஏன்னா நான் வாட்சை கவனிக்கல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. கொஞ்சம் இவர சந்தேகத்தோட தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரோஸ்லினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி இவங்க புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என் கனவுல வந்தவன் நிஜத்திலயும் வந்துட்டான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ யார பத்தி பேசுற, உன் அப்பா கூட போனாரு அவரை பத்தியா பேசுற, அவர் ஆளு பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, எனக்கு என்னமோ கில்லர் மாதிரி தோணல அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த ஜெரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியெல்லாம் நடமாடிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இந்த டைம் வெளியெல்லாம் நடமாடிட்டு இருக்காரு, ஏதோ சரியில்லையே, ஒருவேளை இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானான்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. காலையில எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப புதுசா வாங்கின மாடுக்கு மதம் பிடிச்சிருது போல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இப்ப கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வெளியே வந்திருக்காங்க, அந்த ஜெரி வெளியே வந்திருக்க மாட்டாரு. இவங்க வெளியே போயிட்டாங்கல்ல, இந்த சமயம் இந்த இடத்த செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்றாரு. என்னத்தை செக் பண்றாரு அப்படின்றது தெளிவா தெரிய மாட்டேங்குது. அதாவது ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்காரு போல, என்ன பொருளை தேடுறாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப பொண்ணுமே இந்த விஷயத்த நோட் பண்றாங்க. என்ன அவன் மட்டும் வெளியே வராம இருக்கான், என்ன பண்றான்னு பார்க்கணும்னு வேகமா உள்ள வந்துடுறாங்க. அவருமே கிச்சனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தட்டை நீ வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நாங்க வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போறாங்க. ரோஸ்லின் ஃப்ரெண்டு கிட்ட கார்லாம் இருக்கும், நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ரோஸ்லினோ காரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லாரி மேல இடிக்கிற மாதிரி போயிட்டு இடிக்காம ஒரு ஓரமா நிறுத்திடுறாங்க. எம்மா தாய, இதுக்கப்புறம் நீ காரெல்லாம் ஓட்ட தேவையில்ல, என்கிட்ட காரை தான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வேகமா வாங்கிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது, எனக்கு சொல்லித்தா அப்படின்ற மாதிரி ரோஸ்லின் கிட்ட கேக்குறாங்க. அப்படி வா வலிக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சைக்கிள் ஓட்டுறதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. சுத்தமா அந்த பொண்ணுக்கு ஓட்ட வரல, இப்படிதான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பொண்ணு கிட்ட மாசா ஓட்டிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியா சைக்கிள் எப்படி ஓட்டுறோம் பாத்தியா அப்படின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க பாரு அங்க பாரு அப்படின்ற மாதிரி ரோஸ்லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரோஸ்லின் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஜெரின்னு சொன்னோன்னா ரோஸ்லின் செம்மையா பயந்து சட்டுன்னு சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. உண்மையில ஜெரிலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, பயம்புத்துறதுக்காக தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப கீழே விழுந்ததுல இவங்களோட முட்டியில கொஞ்சம் அடிபட்டது. இந்த ஃப்ரெண்டுமே காயத்துக்கு பேண்டைட்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரோஸ்லின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நைட்டு நேரம் ரூம்குள்ள படுத்து தூங்க தானே செய்வாங்க, அவன் நைட்டு நேரம் வெளியே போயிட்டு வந்திருக்கான், எங்க போயிட்டு வந்திருப்பான், எதுக்காக வெளியெல்லாம் வந்தான், எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
நீ தேவையில்லாம யோசிக்கிற, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. ரோஸ்லின் பயப்படுறதுனால ஃப்ரெண்டுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒருவேளை அவன் எங்கேயாவது போறான்னு நீ நினைச்சனா இன்னைக்கு நைட்டு வேணா அலாரம் வச்சு நீ எந்திரிச்சிரு, செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் பண்ணலான் இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க அலாரம் வச்சு எந்திரிச்சிடுறாங்க. அவர் எங்கேயாவது போனா செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவருமே கதவை திறந்து வெளியே வராரு. இவங்க சட்டுன்னு வந்து பெட்ல படுத்துறாங்க. இவங்கள ஒரு எட்டு பாக்குறாரு. இவங்களுமே தூங்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. எங்கேயோ கிளம்புறான், இவன் பின்னாடியே போனோன்ற மாதிரி இவங்களுமே ரூமை விட்டு வெளியே வராங்க. பொறுமையா அவன் பின்னாடியே நடந்துட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற பேரண்ட்ஸோட வீட்டுக்கிட்ட வந்துடுறான். அதாவது பேரண்ட்ஸோட வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அங்க கிச்சனுக்குள்ளலாம் போறான். ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கான். இவங்களுமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவனை கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபாலோ பண்ணாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அவன் எங்க போனான்றதை மிஸ் பண்ணிடுறாங்க. எங்க போனான்ற மாதிரி இவங்களுமே தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது அவன் சட்டுன்னு இவங்க பின்னாடி வந்து இவங்களை அட்டாக் பண்றான். இது எல்லாமே இவங்களுக்கு கனவா தான் வந்திருக்கும். சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முடிக்கிறாங்க. சரி, இது எல்லாமே கனவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கனவுல இருந்து எந்திரிச்சவங்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட பூனை மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. பூனை எங்க போச்சு, ஒருவேளை அந்த ரூம்க்கு அவன் கொண்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரி அவன் ரூம் வாசலுக்கு வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. காலையில சமயம் என்னோட பூனை காணோன்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ பூனை பின்னாடியே வரும். ஆனா ரொம்ப நேரமா பூனை காணோன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவர் அந்த பூனையை கொண்டு வந்துடுறாரு. என் ரூமுக்கு பூனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க பொண்ணு இதை தான் தேடிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா டவுட் வருது. அது என்னன்னா, நைட் நேரம் உங்க ரூமை பார்த்தேன், கதவு சாத்தி இருந்தது, அதுக்குள்ள எப்படி பூனை வந்திருக்கோன்ற மாதிரி கேக்குறாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப அவர் கையில இருந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, வேகமா ஜன்னல் வழியா அங்க இருந்து கிளம்பிடுது. ஒருவேளை ஜன்னல் வழியா என்னோட ரூம்குள்ள வந்திருக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேரண்ட்ஸ் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் சந்தேகமா பாக்குறாங்க. சில சமயம் நைட்டு நேரம் இங்க கரண்ட் போயிடும் போல. இப்ப கரண்ட் போனதுனால இவங்க டார்ச் லைட் வெளிச்சத்துல எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் இப்படிதான் நடுவுல போயிடும், நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி அந்த ஜெரி கிட்ட கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ரூம்குள்ள படுத்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அவன் ஏற்கனவே படுத்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா இன்னமும் உள்ள நடமாட்டம் தெரியுது. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இது வீக்கெண்டா இருக்கும். இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்துக்கு வரான். எப்பவுமே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு பேரண்ட்ஸ் இல்ல, இவனும் இவங்களும் மட்டும் இருக்காங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, தட்டுலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தட்டுறான். இவன் முன்னாடி இவங்க மட்டும் இருக்கிறது இவங்களுக்கு பயமா இருக்கு. கிளம்பலான்னு யோசிக்கிறதுக்குள்ள பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. இன்னைக்கு வீக்கெண்டு, நாங்க சர்ச்சுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் வேணா சர்ச்சுக்கு வரேன்ற மாதிரி ஜெரி சொல்றான். எங்க பொண்ணு தான் வரல, நீயாவது வரியே, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. பையனை பார்த்துக்கோன்ற மாதிரி அந்த சின்ன பையனை மட்டும் இந்த பொண்ணு கிட்ட விட்டு போயிடுறாங்க. இவன் தெரிஞ்ச பையன்ற மாதிரி ஜெரி அந்த ஃபாதர் கிட்ட எல்லாம் இவங்க அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜெரி எப்பதான் போவான்ற மாதிரி இவங்களுமே ரவுண்ட் எல்லாம் போட்டு மார்க் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் வீட்டுக்குள்ள வராம இவங்களோட எஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் மட்டும் இவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இதை தாண்டி இவன் இருக்கான் பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சிடறான். பேரண்ட்ஸ் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் கவனிக்கிற இந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவன் என்ன பேரண்ட்ஸ் கிட்ட போக போக ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவன் கையில ஒரு கொசு உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறான். மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு அடிச்சு சாவடிக்கிறான். இவன் பண்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது இவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுக்கு தோணுது. இவனை பொறுத்த வரைக்கும் இப்ப சோபனா கூட சேர்ந்து ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்கான். ஏற்கனவே மேரின்னு சர்ச்சில் ஒரு லேடியை பார்த்தாங்கல்ல, அந்த லேடி தான் பில்லு போடுற வேலையை பாக்குறாங்க. அவன் லைட்டா இவனை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரோட கண்ணம் மட்டும் பாத்துக்குது. திடீர்னு முயல் இறந்து போயிருது. எப்படி இறந்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாம்பு கடிச்சிருக்கோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வசந்த்ன்ற ஒரு நபர் வேலை பார்ப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஜெரியை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. எதனால 2 பேரும் இப்படி பாத்துக்கிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. இந்த ஜெரி நடந்து வந்துட்டு இருக்கும் போது, டே ஜோமோனு எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சில பசங்க இவரை கூப்பிட்டு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் முன்னாடி போயிட்டு இருக்க சோபனா கவனிக்கிறாங்க. என்ன இவனை வேற பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுமே எப்பதான் அவன் வீட்டை விட்டு போவான்ற மாதிரி ஒவ்வொரு டேட்டா அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. சீக்கிரமா அவன் போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறா. இப்ப நைட் வந்த ஜெரி இருக்கான் பாத்தீங்களா, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வரேன், அந்த ஃபங்க்ஷன்ல ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சேர்ந்து சாப்பிடலான்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் தர ஃபுட்டை சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. உனக்கு பிடிச்ச பரோட்டாவும் சில்லி பீஃபும் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு சாப்பிடறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கதான் செய்யுது. இந்த பொண்ணுமே சாப்பிடுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் இருக்கான்ல, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இதை கவனிக்கிற பொண்ணு இருக்காங்கல்ல, அப்ப நீங்க அடிக்கடி இப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க அடிக்கடி இப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சோபனாவும் சொல்றாங்க. அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் குடிக்க
குடிக்க போறேன், கொஞ்சோண்டு மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு. சரி ஓகேன்னு ஒய்ஃப் ஏத்துக்கிறாங்க. ஆனா சோபனா ஏத்துக்கிட்டது இந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு கோச்சுக்கிட்ட மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சு போயிடுறா. எங்க பொண்ணு எப்பவுமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாட்டுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு வந்துட்டால, அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா இவளுக்காக பரோட்டாவை கொண்டு வந்துடுறாங்க. சாப்பாடு மேல கோவத்தை காட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு போன் இல்லன்ற மாதிரியும் அடிக்கடி கோச்சுப்பா. போன் இல்லன்னு கோச்சுக்கிட்டியா, அம்மாவோட போனை வேணும்னா காலையில வரைக்கும் வச்சுக்கோன்ற மாதிரி போனை தராங்க. இந்த பொண்ணு சரின்ற மாதிரி போன் எல்லாம் வாங்கிக்கிறா. இப்ப இவங்க சாப்பிடணும்ல, இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசி பழகிட்டு இருக்கான். இவங்களுமே அவங்க கிட்ட ஜாலியா பேசி பழகிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப திடீர்னு அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சாப்பிட்டு முடிச்ச மாதிரி தட்டை மட்டும் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறா. கொஞ்சம் கோவமா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணுக்கு சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது போல. இந்த பொண்ணு நெட்ல என்னென்னமோ சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டைம் வந்து 12:30 மேல ஆயிருது. அவன் ரூம் கதவு லைட்டா திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவன் ரூம்ல இருந்து வெளியே வரான்றது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருதுல. இந்த பொண்ணு போனை ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்க மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இவங்க ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். இவங்கிட்ட எப்படி சாவி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. அவன் வரும்போது புக்கை தலையில கவுத்தி இவங்க படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அவனுமே அந்த புக்கை எடுக்கிறான். அப்ப கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சரி தூங்கிட்டு தான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி அவனுமே புக்கை வந்து வயிற்றுக்கிட்ட வச்சுட்டு கிளம்பி போயிடுறான். இவன் எதுக்காக நம்மளை செக் பண்றான், நம்ம தூங்குறோமா இல்லையான்னு எதுக்காக பாக்குறான், கண்டிப்பா இவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சைலண்டா ஃபாலோ பண்றாங்க. அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போயிட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா அந்த ஃபார்ம் ஏரியா கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்கான். இங்கெல்லாம் எதுக்காக போறான்ற மாதிரி இவங்களுமே தேடி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தெரியாதனமா ஒரு இடத்துல கிழிச்சுக்கிறாங்க. கையில கொஞ்சம் காயம் மாதிரி ஏற்பட்டுருது. சரி கவனமா ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம்ல பாத்துக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாரு. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பலான்ற மாதிரி இந்த பொண்ணு எழுப்புறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் செம்மையா தூங்கிட்டு இருக்காரு. சரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவன் பண்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபார்ம் ஏரியால ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அப்பாவோட பீரோலாம் இருக்கும். அந்த பீரோவெல்லாம் போய் அவன் செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு எதுக்காக போறான்ற மாதிரி இவங்களுமே ஜன்னல் வழியா அவன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மும்மரமா எதையோ தேடிட்டு இருக்கான். என்ன தேடிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா அவன் காணாம போயிடுறான். அதுக்குள்ள இவன் எங்க போனான்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறான். அதை நமக்கு தான் முதல்ல காட்டுறாங்க. இந்த பொண்ணு இப்ப திரும்பலாம்னு நினைக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு இந்த பொண்ணை லாக் பண்ணிடுறான். கையில ஸ்ப்ரே மாதிரி எதையோ வச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணு மூஞ்சிலேயே ஸ்ப்ரேவை அடிச்சு அந்த பொண்ணை மயக்கமாக்கிடுறான். காலையில அந்த பொண்ணு கண்முழிக்கிறாங்க. நைட்டு நம்ம பார்த்ததெல்லாம் கனவா இல்ல நிஜமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா அதெல்லாம் நிஜம்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்ச இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. என்னடி இவ்வளவு லேட்டா எந்திரிச்சு வரேன்னு அம்மா கேக்குறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அவன் என்னென்னமோ பண்ணாமா, நைட்டு நேரம் இந்த பகுதிக்கெல்லாம் போனாமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாரு. எல்லா ரூமோட சாவியும் எங்க வைப்பாங்களோ அந்த இடத்துல சாவி இருக்கான்றதை செக் பண்றாங்க. முதல்ல ஒரு இடத்துல இருந்து சாவி எடுக்கணும். அதுக்கப்புறம் அது மூலியமா பீரோவை திறந்து உள்ள இருந்து மெயின் சாவியை எடுக்கணும். இப்ப அப்பா அந்த மாதிரி எடுக்கிறாரு. மெயின் சாவி இங்கதான் இருக்கு, இதெல்லாம் அவன் எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல, உனக்கு கனவு தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. உன் அண்ணன் இருந்த ரூம்க்கு அவன் வரப்போறான்னு சொன்னதுல இருந்தே உனக்கு பிடிக்கல, அதனால தான் அவனை அனுப்புறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, சரி வீடியோ எடுத்ததா சொன்னல, அந்த வீடியோவை காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. இருங்க எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே போனை எடுத்துட்டு வராங்க. வீடியோவை தேடி பார்த்தா அந்த வீடியோ இல்லன்றது தெரிய வருது. என்ன வீடியோவை காணோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்கன்னா, கடைசியா அவன் என்ன மயக்கமாக்கனா, அதுக்கப்புறம் வீடியோவை டெலீட் பண்ணி என்ன படுக்க வச்சிட்டான் போலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் நம்புற மாதிரியே தெரியல. இருங்க என்கிட்ட வேற ஒரு ப்ரூஃப் இருக்கு, அவனை ஃபாலோ பண்ணும்போது என்னோட கையில அடிபட்டது, அந்த காயம் இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி காயத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நீ சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதா சொன்னல, இது அந்த காயம் தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. இது அந்த காயம் இல்ல, இது வேற ஒரு காயம்ன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணு சொல்றத பேரண்ட்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதனால இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க புக் எல்லாத்தையும் தள்ளி விட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருமே கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. வேலை பார்க்கறவங்க எல்லாம் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. எதுக்காக எல்லாருமே கத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நீ வராதன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. எதுக்காக வர வேணாம்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே பாக்குறதுக்காக வரா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஒரு பூனை ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த பூனை அங்க இறந்து போயிருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
இதை கூட அவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பூனை நம்ம எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி வரும், அதனால அவன் தான் சாவடிச்சிருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. இதோடைய 3rd எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. பேலன்ஸ் 3 எபிசோடு, அதாவது பார்ட் 2 நான் அடுத்து போடுறேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.